ட்ரேடிங்கா இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும் ஒரு ஷேர் பிரைஸ் எப்ப ஏறும் எப்ப இறங்கும்ன்றது உங்களால முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுவும் அதை வெறும் 30 செகண்ட்ல கண்டுபிடிக்க முடிஞ்சா? இந்த மணி சீரிஸ்ல அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் எந்த விதத்திலுமே ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது. இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்றேன். நீங்களும் உங்களுடைய ரிசர்ச் பண்ணுங்க, உங்களுடைய புரிதலை பொறுத்து உங்களுடைய பணத்தை நீங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு ஷேர் ஏறும் இல்ல இறங்கும். ஏறும் போது வாங்கலாம், இறங்கும் போது விற்கலாம். பட் எந்த டைம்ல எந்த ஸ்டாக் ஏறுது, எந்த டைம்ல எந்த ஸ்டாக் இறங்குதுன்றத நம்மளால முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு தேதியில நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கலாம், இல்ல ரொம்பவே வயசானவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனா அதை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கிறது. ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் எதுவாக இருந்தாலுமே ரெண்டு விதமான அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஒரு கம்பெனியை பத்தி பேசிக்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இதை பத்தி நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லயும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சார்ட்டை எப்படி பார்க்கிறது, அதுல இருக்கக்கூடிய கேண்டலுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4000க்கு மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு. இந்த கம்பெனிஸ்ல இப்போ ஒவ்வொரு சார்ட்லயுமே எந்த மாதிரி கேண்டலுடைய பேட்டர்ன் இருக்கு, இந்த பேட்டர்னுக்கு அந்த கேண்டில் என்ன பண்ண போகுது, ட்ரெண்ட் அப்வர்ட்ல இருக்கா, மேல போகுமா இல்ல கீழே வருமா அப்படின்றத எப்படி கணிக்க முடியும்? ரெண்டு விதமான கஷ்டங்கள் இருக்கு. ஒன்னு 4000 சார்ட்ஸையும் பார்த்து ஒவ்வொரு சார்ட் பேட்டர்னா ஒவ்வொரு கேண்டில் பேட்டர்னா என்ன இருக்குன்றத பார்க்கிறது இம்பாசிபிள். இரண்டாவது ஒவ்வொரு சார்ட்டை பார்த்து அனாலிசிஸ் பண்ண முடியும், ஒவ்வொரு கேண்டில் பேட்டர்னும் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த அளவுக்கான டைம் இப்போ நிறைய பேர் கிட்ட கிடையாது. ஆனா ஒரு சார்ட்டுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் யாரா இருந்தாலுமே ஒரு பொசிஷன் எடுப்பாங்க. அது லாங் டர்ம்க்கா இருக்கட்டும், இன்ட்ராடேவா இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பொசிஷன் எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது பேசிக்கா தெரியணும். இதை இலவசமாவே ஒரு வெப்சைட்ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அண்ட் இது எந்த விதத்திலுமே ஸ்பான்சர் கிடையாது. சப்போஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுவும் ஸ்பான்சர் கிடையாது, அஃபிலியேட் லிங்க் தான். சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை யூஸ் பண்ணி உங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. சரியா? கூகுள்ல போயிட்டு investing.com போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட் வந்துடும். அப்படி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். உள்ள போயிட்டு லொகேஷன் இந்தியா இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாட்டி இந்தியா லொகேஷனுக்கு மாத்திக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இந்த டூல்ஸ்ல உங்களுக்கு ஸ்டாக் ஸ்கிரீனர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிரீனர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்க என்ன பண்ணுங்க, CandleStick Patterns அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு பாத்தீங்களா, அந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகிற வரைக்கும். இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நேம் என்னென்ன இந்தியன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைனா இருக்கு. டைட்டன் கம்பெனி, பாரதி ஏர்டெல், LNT, அதானி போன்ற எல்லா விதமான கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிக்கு என்னென்ன பேட்டர்ன் வந்ததோ அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. டைம் ஃப்ரேம் இருக்கு. டைம் ஃப்ரேம்னா 1 மந்த்தா, 1 வீக்கா இல்ல 1 ஹவரா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இவங்க டிஃபால்ட்டா 1 ஹவரோ 1 வீக்கோ கொடுத்துருக்காங்க. எப்படி மாத்துறதுன்னு நான் சொல்லி தரேன். அண்ட் ரிலேபிலிட்டின்னு இருக்கு. 2 ஸ்டார், 3 ஸ்டார், 1 ஸ்டார். 1 ஸ்டார்னா ரிலேபிலிட்டி ரொம்பவே கம்மி, அதாவது நம்பிக்கை தன்மை ரொம்பவே கம்மி. 3 ஸ்டார்னா நம்ம நல்லா நம்பலாம்பா அப்படின்றது போல அவங்க ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நான் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி சொன்ன பாத்தீங்களா, டோஜியா இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்டாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கு. புல்லிஷ் டோஜி அண்ட் 3 அப்சைட் டவுன் அப்படின்றது போல நிறைய விதமான ஸ்டார்ஸ் இருக்கு. இது ஒரு டீப் டாபிக். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேபி இந்த வீடியோக்கு ஒரு 20,000 லைக்ஸ்க்கு மேல வந்ததுன்னா நான் அந்த வீடியோ என்ன ஏது நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸை பத்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரியா? என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு, கேண்டில்ஸ்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு, இது டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா, ரெட் கிரீன்ல போட்டுருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை வச்சும் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே இருக்கு. இவ்வளோத்தையும் நம்ம பார்க்கணுமானா கிடையாது. இதற்கு மேலே கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. நீங்க அந்த கஸ்டமைஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் டைம் ஃப்ரேம் என்ன, ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்றவங்க ஜென்ரலி 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்றத வச்சு இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாட்டி ஸ்விங் ட்ரேக்கு பார்க்குறோம்னா ஒரு 1 ஹவருக்கு வச்சுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மேபி ஒரு 1 டே அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நீங்க 1 வீக்குக்கும் வச்சுக்கலாம், 1 மந்த்துக்கு வச்சுக்கலாம். நான் இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வைக்கிறேன். சரியா? பேட்டர்ன் இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் பேட்டர்ன், எமர்ஜிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. அதாவது நீங்க இங்கே பாத்தீங்கன்னா எமர்ஜிங் பேட்டர்ன்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கிறது, இது இப்போ நடக்க போகுதுன்றது போல கெஸிங் கொடுக்குது. கம்ப்ளீட் ஆனது எதுன்றதை நீங்க அப்படியே ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒருவேளை கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டட் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இதுல 1 மந்த்துக்கு போட்டிருக்காங்களா, அப்ப லாஸ்ட் 1 மந்த் அதோட பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, அது கரெக்டா ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்றதையும் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சரியா? அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ மேலே போயிடலாம்.
இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டட் வேண்டாம் நமக்கு, ஏன்னா நமக்கு புதுசாக தானே தேவை. எமர்ஜிங் பேட்டர்ன்ஸை மட்டும் கொடுக்குறேன். அதுக்கு கீழே புல்லிஷா பேரிஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புல்லிஷ் மட்டும் தான், நான் ஏறதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ப்பா, அதை கொடுக்குறேன். ரிலையபிலிட்டி வந்து எனக்கு 1 ஸ்டாரும் வேணாம் 2 ஸ்டாரும் வேணாம், ஐ வாண்ட் ஒன்லி 3 ஸ்டார் ஃபுல் ரிலையபிலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போது நான் கொடுத்ததில் எனக்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்பெனி தான் வந்திருக்கு. பாரதி ஏர்டெல் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் சார்ட்டில் வந்து அப் சைடில் இருக்குது, 3 அவுட் சைடு அப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார் பேட்டர்னு, அது கேண்டில் பேட்டர்னு, இன்ஃபோசிஸ், HCL. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் கண்டுபிடிச்சாச்சு, இதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, எல்லாமே புல்லிஷில் இருக்குது. ஸோ இதை வாங்கலாமா வேணாமான்றது இனிமேட்டு உங்களுடைய டிசிஷன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் லென்த்தாக வந்து சொன்னேன். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் கூகுளுக்கு போகிறீங்க, ஒரு வெப்சைட்டை போடுறீங்க, உள்ளே வரீங்க, டூல்ஸில் ஸ்க்ரீனர் கிளிக் பண்ணுறீங்க, ஸ்க்ரீனரில் போயிட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலுமே 30 செகண்ட் மேலே ஆகாது. உங்களுக்கு தேவையான சார்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அழகாக வந்து எது மேலே போகும், எது கீழே வரும், எந்த மாதத்தில் எவ்வளோ 1 வீக் பேட்டர்னா இல்லை மந்த் பேட்டர்னா அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக. அடா சூப்பர் சான்ஸ், இப்போவே போய் வாங்கலாம் அப்படின்றது மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுவும் ஒரு இண்டிகேட்டர் தான். இது இல்லாமையும் நீங்கள் நிறைய விஷயத்த பார்த்து தான் வாங்கணும். அதனால யாருமே கண்ணை மூடிட்டு தயவு செஞ்சு வந்து வாங்காதீங்க. இந்த இடத்துல பார்த்துட்டீங்களா, இப்போ வந்து புல்லிஷ் பேட்டர்னில் இருக்கா, இப்போ அதே பாரதி ஏர்டெல் எடுத்துக்கோங்க. நீங்கள் போயிட்டு அதோடைய சார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ், ஒருவேளை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாங் டேர்முக்கு பண்ணுறீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இந்த டைம்லையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, அதை பற்றி எதுவும் வந்து ரொம்ப மோசமான நியூஸ் ரீசெண்டாக வந்து வரலையா அப்படின்றதையும் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்து நீங்கள் பண்ணுறது இன்னுமே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதாவது 4000 ஷேர்ல எங்க போய் எதை வாங்குறதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு 10 ஷேர் ஒரு 5 ஷேர் நீங்க போடக்கூடிய ஃபில்டரை பொறுத்து உங்களுக்கு கிடைக்குது இல்ல. இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் சரி, இல்ல ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கும் சரி, இல்ல இன்ட்ராடே பண்றதுக்கும் சரி இன்னுமே எளிமையா இருக்கும். சோ இது ஒன் ஆஃப் த ஐடியா மட்டும் தான். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, அனலைசிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ வந்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு கன்சல்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு முதலீடா இருந்தாலுமே உங்களுடைய ரிசர்ச் பிரகாரம் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னதுனாலயோ யாரோ போட்டுக்கிறதுனாலயோ மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்ன எந்த விஷயத்துல நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாபம் எடுக்கணும் அப்படினாலுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கணும். சப்போஸ் இது வரைக்கும் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணல அப்படின்ற பட்சத்துல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு இப்போ நிறைய இடங்கள்ல ஆஃபர்ஸ் இருக்கு. ஒரு சில லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். நீங்க ஏஞ்சல் ஒன்லியா இருக்கட்டும், ஜீரோதலா இருக்கட்டும், உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஞ்சல் ஒன்ல இப்போ நான் பர்சனலி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து இருக்கு. இது ஸ்பான்சர் கிடையாது, வேணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேணாலும் நீங்க தனியா கூட ஓபன் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்ததா மணி சீரிஸ்ல உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரமா கொண்டு வரேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.